ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஓடுறோம், நேரங்களை பிறருக்காக செலவழிக்கணும். வாழ்க்கை எப்பயாலும் இருந்து போடுதான் நம்மளை ஃபேராக ட்ரீட் பண்ணும். நமக்கு சாதகமாக எப்போவாது இருந்து போடுதான் நடக்கும். அப்படியான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூட நாமளே நம்ம பாராட்டி கொள்கிற மாதிரி, நாமளே நம்மளோட பேக்கில் தட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் நாம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை முன்னோக்கி போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் இந்த கிஃப்ட்டை எனக்காக வாங்கினேன். ஆஃபீஸில் இந்த வருஷம் ஒரு சின்ன ப்ரொமோஷன் ஒன்று கிடைச்சிது. சின்ன இல்லை, ஒரு பெரிய ப்ரொமோஷன் தான். செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் எப்போதும் எனக்கான செலிப்ரேஷனை நான் வச்சுக்கொள்ளணும்னு நினைப்பேன். சின்ன சின்ன கிஃப்ட்கள் வாங்கி எனக்கே கொடுக்குறது. பெரும்பாலும் அது வர்ச்சுவலாக தான் நிற்கும். நிறைய வாட்சஸ் கடந்த காலங்களையும் வாங்கியிருக்கேன். எப்பெல்லாம் ஏதாவது பாசிட்டிவாக நடக்குதோ, ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டுன்னு சொன்னால், அப்படி இல்லை ஆஃபீஸில் ஏதாவது நல்லா நடந்துட்டுன்னு சொன்னால், அப்படி இல்லை எங்காவது ஒரு கதை ஒன்று அழகாக எழுதப்பட்டுட்டு, ஒரு கவிதை ஒன்று அழகாக எழுதப்பட்டுட்டுன்னு சொன்னால், நான் என்ன பாராட்டுறதுக்காக அதை ஒரு ஷார்ட்டாக வச்சு ஏதாவது ஒன்று வாங்கிக்கொள்வது. அன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான விஷயம் உண்டு. ஏன்னா நம்மளுக்கான விஷயங்களை நாமளை தான் செய்யணும். ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாரும் அவங்களுக்காக ஓடிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளை முன்னோக்கி தள்ளுறதுக்கு, முன்னோக்கி நகர்த்துறதுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கணும் மட்டும் இல்லை, பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நாம் தட்டி கொள்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் கிடைச்சா நல்லது. அப்படி தான் நான் இந்த வாட்சை வாங்கினேன். மிச்ச நாளாக இந்த வாட்சை எடுப்போம் மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கலெக்ஷன் இந்த 2 வாட்ச் லாஸ்ட் டைம் வெக்கேஷன் போனேன், ஸ்ரீலங்கா வெக்கேஷன் போன இடத்துல 2 வாட்ச் குறைஞ்சிட்டு. ஸோ அந்த 2ஐயும் ஃபில் பண்ண முடியும் யோசிக்க போகலாம். இந்த வாட்ச் கண்ணில் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு குவாட்ச் வாட்சும் இல்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக் வாட்சஸ் தான். பெரும்பாலும் சுவிஸில் இருந்து வர மூமெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா ஜப்பானில் இருந்து வர மூமெண்ட்ஸ் தான் நான் எடுப்பேன். இது வந்து நான் நினைக்கிறேன் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீப் சுவிஸ் மோட் ஆப்ஷன் நமக்கு இந்த வாட்சஸ். நேரங்கள் இருந்தால் இந்த வாட்சஸை தேடி பாருங்க. இன்விக்டா நல்ல பிராண்ட், நிறைய வாட்சஸ் இருக்கு அவங்கள்ட்ட, மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யுது. அதனால தான் இந்த ப்ரைஸஸ் கொஞ்சம் குறையும். ஆனால் குவாலிட்டி வைஸ் நான் நினைக்கிறேன் டு த டாப் ஃபார் த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு வாட்சஸ் வேணும் முடிச்சுன்னா நீங்கள் NH35 மோட்டோட பாட்டரின்னு சொல்லி சைனீஸில் மேனுஃபேக்சர் பண்ணுற இது. பட் அதோட மூவ்மெண்ட் வந்து ஜப்பான்ட சீக்கார NH35 அந்த வாட்சை நீங்கள் தேடி பார்க்கலாம். அப்படி ஏதாவது வாட்சில் உங்களுக்கு சந்தர்ப்பம் பண்ணால் வாங்கும். இன்றைக்கு காலையில் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கட்டிட்டு ஒரு ட்ரைவ் கொண்டு போயிட்டு ஷாப்பிங் கொண்டு போயிட்டு வந்து நான் பேசக்குள்ள கூட கையில் அந்த வாட்ச் இருக்கு. ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம். உங்களோட மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் எப்படி பகிர்ந்து கொள்வீங்க, மற்றவங்களோட தெரிவிங்க.